ஆனா தேசிய கீதத்தை பாடுறதுல இவங்களுக்கு ஏன் இவ்வளவு தூரம் எரிச்சல் வருது அப்படின்னு தெரியல. நேத்து உங்களுக்கு லைவ் கொடுக்கல, கேட்டா தொழில்நுட்ப கோளாறு. அது எப்பவெல்லாம் எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சிக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தும் போதெல்லாம் தொழில்நுட்ப கோளாறு வந்துரும். எங்களுக்கு ஆதரவா பேசினா நன்றி சொன்னா நாங்க அனுமதிப்போம், எதிராக பேசினா தொழில்நுட்ப கோளாறு வந்துரும். எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் ஆளுநரை அவமானப்படுத்த வேண்டும் என திராவிட முன்னேற்ற கழகம் நினைக்கிறது. அது மட்டுமல்ல, எப்படியாவது அவரை அச்சுறுத்தி அவருடைய செயல்பாடுகளிலிருந்து பின்வாங்க வைக்க வேண்டும் என மறைமுகமாக ஒரு அழுத்தத்திற்காக இந்த மாதிரி வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆர்ம் ட்விஸ்ட் பிராக்டிஸ் அப்படிங்கிறது திமுகவுக்கு புதிதல்ல. கருத்து சுதந்திரம் அல்லது அரசியலமைப்பு சட்டத்திற்கான மரியாதை என்பதிலெல்லாம் எந்த நம்பிக்கையும் இல்லாத திமுக அரசு இப்படித்தான் நடந்து கொள்ளும். இங்கு அரசியல் கட்சிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினால் கூட, அது கூட்டணி கட்சிகளாக இருந்தால் கூட சமீப காலங்களில் அனுமதி மறுக்கப்படுகிறது. சட்டப்பேரவைக்குள்ளாக மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுகின்ற பேச்சுக்கள் அல்லது அவர்கள் காட்டுகின்ற எதிர்ப்பை கூட லைவ கட் பண்றாங்க, மீடியாக்கள் போடக்கூடாதுன்னு சொல்றாங்க. எமர்ஜென்சி காலத்திற்கு திரும்பவும் திமுக அரசு தமிழக மக்களை எடுத்து சென்று கொண்டிருக்கிறது. அதனால இந்த போஸ்டர் ஆர்ப்பாட்டம் இவையெல்லாம் கவர்னருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் அல்ல. இவர்கள் தேசிய கீதத்தை அல்லது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக நடக்கின்ற போராட்டமாகத்தான் தமிழக மக்கள் பார்ப்பார்கள். ஆளுநர் சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொண்டிருக்கிறார் முதலமைச்சரோட அந்த வார்த்தையை எப்படி பார்க்கிறீங்க? தமிழகத்தில் ஒவ்வொரு வீடுகளிலும் கூட விருந்தினர்களை அப்படிங்கறத நம்ம ரொம்ப உயர்வா பார்ப்போம். ஆனா இங்க ஒரு மரியாதைக்குரிய கவர்னரை வர வைத்து அவர் என்ன கேட்டாரு? தேசிய கீதம் பாடப்படணும்னு சொல்றாரு. தேசிய கீதம் ஏதோ தமிழகத்து சட்டப்பேரவைக்கு மட்டும் அவர் கேட்கிறாரா? திமுக கூட்டணியில் இருக்கின்ற மற்ற மாநிலத்தில் பிஜேபி அல்லாத அரசாங்கங்கள் இருக்கு. கம்யூனிஸ்ட் அரசு இருக்கு, டிஎம்சி அரசு இருக்கு, மற்ற மாநிலங்களுக்கு ஒரு வேற அரசு இருக்கு. கவர்னர் வருகை புரிகின்ற பொழுதும் அவர் நிகழ்ச்சி முடிந்து செல்கின்ற போதும் தேசிய கீதம் இசைக்கப்படுவது என்பது மரபு. அதனால் அந்த தேசிய கீதம் இங்கு இசைக்கப்பட வேண்டும் என கவர்னர் கேட்கிறார். இதை ஏன் மறுக்க வேண்டும்? தமிழ்தாய் வாழ்த்து பாடக்கூடாதுன்னு கவர்னர் சொல்லல, அதையும் பாடுவோம், அதுவும் எல்லாத்துக்கும் சொந்தம். ஆனா தேசிய கீதத்தை பாடுறதுல இவங்களுக்கு ஏன் இவ்வளவு தூரம் எரிச்சல் வருது அப்படின்னு தெரியல. ரெண்டாவது, மரபு அப்படின்னு சொன்னா கூட தமிழ்தாய் வாழ்த்து அப்படிங்கறது கூட முதலில் திமுக அரசு வந்த போது கூட இங்க கொண்டு வரல. அதற்கு பின்னால நாட்கள்ல தான் தமிழ்தாய் வாழ்த்தும் இங்க இசைக்கப்படுகிறது. பெருமை கொள்கிறோம், தமிழ்தாய் வாழ்த்தையும் பாடணும், தேசிய கீதத்தையும் பாடணும். இதுதான் நாங்கள் எதிர்பார்ப்பது. ஆனால் கவர்னர் அவமானப்படுத்தணும், கவர்னர் சொன்னா நாம ஏன் கேட்கணும் அப்படின்னு நினைக்கின்ற திமுக அரசு இந்த பிரச்சனையை பெரிதாக்குகிறது. இரண்டாவது, இன்று அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனை, பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகள், பல்வேறு இடங்களில் சட்டம் ஒழுங்கு பாதிப்புக்குள்ளா இருக்கக்கூடிய சூழல், இந்த அரசு இந்தியாவிலேயே அதிகமாக கடன் வாங்குகின்ற அரசாக இருப்பது, இவற்றையெல்லாம் சுட்டிக்காட்டி பேசுவதற்காக சட்டப்பேரவையில் அந்த கவனத்தை எல்லாம், மக்களுடைய கவனத்தை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக இவர்கள் கவர்னருடன் ஒரு மோதல் போக்கை அதை கையாண்டு அதை மட்டுமே மக்களை பேச வைக்கிறார்கள். உண்மையான மக்கள் பிரச்சனைகளை திசை திருப்புவதற்காக வேண்டுமென்றே திமுக அரசு இந்த பேரவையினுடைய நிகழ்ச்சிகளை ஒரு சாக்காக வைத்துக் கொண்டு மக்கள் கவனத்தை திருப்ப வேண்டும் என்பதற்காக செய்கின்ற முயற்சியாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். ஆளுநர் உள்ளே வெளியே செல்லும் வரை நேரலை செய்வதுன்றது வழக்கம், பொதிகை தொலைக்காட்சி உட்பட அனைத்து தொலைக்காட்சிகளும். ஆனா நேற்று நடைபெற்றது தொழில்நுட்ப கோளாறுன்னு சட்டசபையுடைய தலைவர் அப்பாவு கூறியிருக்கிறாரு. இதை பாஜக ஏற்குதா? இந்த தொழில்நுட்ப கோளாறை நாங்களும் பார்த்துட்டு இருக்கிறோம். நாங்க சட்டப்பேரவையில பேசினா கூட அது உடனடியா முழுசா கிடைக்காது. அதை அவங்க அதை கட் பண்ணி ஒட்டி வெட்டி, நான் கேள்வி கேட்கறேன்னா என்னோட கேள்வியில கொஞ்சம் மட்டும் தான் வெளியில வரும், அதுக்கப்புறம் மந்திரி பதில் மட்டும்தான் எங்களுக்கு முழுசா கிடைக்கும். இதுதான் இவங்களோட வழக்கமான நடைமுறை. நேற்று நீங்க எல்லாம் பாத்துட்டீங்க. நேத்து உங்களுக்கு லைவ் கொடுக்கல, கேட்டா தொழில்நுட்ப கோளாறு. அது எப்பவெல்லாம் எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சிக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தும் போதெல்லாம் தொழில்நுட்ப கோளாறு வந்துடும். இல்ல அந்த காட்சிகளை வெளியிடணும்னு சபாநாயகருக்கு ஏதாவது கோரிக்கை வைக்கிறதா பாஜக? நாங்க அதை வெளிப்படையா உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கோம். எப்படி மக்களுடைய பிரதிநிதிகளுடைய சுதந்திரத்திற்கு எதிராக சட்டப்பேரவை நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறத நாங்க சொல்லிட்டே இருக்கோம். அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு எதிராக அந்த விவகாரத்துக்கு எதிராக கூட அனுமதி கிடையாது. ஆனா நேற்று நடந்த சம்பவத்துக்கு மட்டும் திமுக இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காங்க. அதுதான் திராவிட மாடல். எங்களுக்கு ஆதரவா பேசினா நன்றி சொன்னா நாங்க அனுமதிப்போம், எதிராக பேசினா தொழில்நுட்ப கோளாறு வந்துடும்.
இல்லன்னு சொன்னா உடனடியாக ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி வந்துடும். நாட்கள் செல்ல செல்ல தங்களுடைய நாட்கள் எண்ணப்படுகிறது என்பதை திமுக அரசு உணர்ந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் மக்கள் பிரச்சனைகளை பத்தி யார் பேசினாலும் இந்த மாதிரி பதட்டம் அடைகிறாங்க. ஜனநாயக ரீதியா அனுமதி கொடுக்க வேண்டிய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களுக்கு கூட கொடுக்கறது இல்ல. காரணம் என்ன? எங்க இதை வச்சு மக்கள் ஒன்றாக திரண்டு கொள்வார்கள் அப்படின்னு. நீங்க ஒரு மாணவி கருப்பு துப்பட்டா போடுறது கூட பார்த்து இந்த அரசாங்கம் பயப்படுதுன்னா அப்ப அவர்களுக்கு தெரிகிறது தமிழகத்த மக்கள் எந்த அளவிற்கு இந்த அரசின் மீது கோபமாக இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் இந்த மாதிரியான எல்லா டாக்டிக்ஸும் பண்றது. எப்போ அந்த அட்டென்ஷன் வந்து டைவர்ட் பண்றது. பிரதமர் நிகழ்ச்சிகளிலும் இந்த கருப்பு குடை பிடிப்பது அதெல்லாம் வந்து நீங்க தான் கருப்பு ரொம்ப பிடிச்சாளுங்க தானே, விட வேண்டியதானே, ஏன் பயப்படுறீங்க? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.